Hello everyone. This is Soumya from AXN Infotech. Hope all are doing great. ஒரு பெரிய ஃபர்மோ இல்லை சின்ன ஆர்கனைசேஷனோ அவங்க ஆர்டர் ரைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்டரை இன்வாய்ஸாக ரிசீவ் பண்ணுறோமா இல்லை டிசி டெலிவரி சலான்ல ரிசீவ் பண்ணுறோமான்னு பார்த்து கீப் ஆன் ட்ராக்கிங்லேயே கொண்டு வந்து அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆர்டர் இல்லை ரெண்டு ஆர்டர்னா ஈஸியாக இருக்கும். பட் என் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு போகையில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த ப்ராசஸை மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் மேனுவல் ஆர் எக்ஸலில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை சிஸ்டமேட்டிக்காக டேலியில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எஸ். அதுக்காக தான் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை போத் பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிஓ அண்ட் எஸ்ஓவோட என்ட்ரிஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி டேலியில் ஷோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இதில் இன்வென்ட்ரி புக்ஸ். ஸோ இன்வென்ட்ரி புக்ஸ் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ரெஜிஸ்டர் வைஸ் ரிப்போர்ட் எடுக்கலாம். அதாவது லைக் இப்போ நம்ம பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், சேல்ஸ் ரெஜிஸ்டர் தனியாக ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ ஆர்டர் புக், பர்ச்சேஸ் ஆர்டர் எந்த மந்த்ல யார் யார்கிட்ட ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியும். இல்லை எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் வைஸ் தான் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா பர்டிகுலரா எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் வைஸ் ரிப்போர்ட்க்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரியில போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து வியூ பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு குரூப் வைஸ், கேட்டகரி வைஸ், ஐட்டம் வைஸ் இல்ல லெஜர் வைஸ் கூட ஸ்பிளிட் ஆயிருக்கும். இல்ல எனக்கு ஒரே ஸ்கிரீன்ல எல்லா ஆர்டர்ஸும் வேணும் அப்படின்னா ஆல் ஆர்டர்ஸ். ஸோ ஆல் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்ல நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5th டிசம்பர் அன்னைக்கு நான் பிஓ பிளேஸ் பண்ணியிருக்கேன். 100 நாஸ் விவோ V7 ஃபோனு. எந்த கம்பெனிட்ட அப்படின்னா அக்ஷய் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பார்ட்டி கிட்ட நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். தென் அகெயின் எனக்கு 10 டிசம்பர் அன்னைக்கு ரெசிப்ட் நோட்டு எனக்கு 40 ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்திருக்கு டிசியில். சம் டேமேஜஸ்னால ரிட்டர்ன் ஆனனால ரிஜெக்ஷன் அவுட், இவ்வளோ ரிஜெக்ஷன் அவுட் ஆயிருக்கு. அகெயின் எனக்கு டிசியில் ப்ராடக்ட் இன் ஆயிருக்கு. தென் எப்போ நம்ம இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பில் மேக் பண்ணுறோமோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் ரிப்போர்ட் காட்டும். சம்டைம்ஸ் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்டு குவான்டிட்டி, பேலன்ஸ் குவான்டிட்டி. ஸோ நான் எவ்வளோ 100 ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் எனக்கு பேலன்ஸ் வந்து 20 அவங்க கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியும் ரிப்போர்ட் காட்டும். சம்டைம்ஸ் நம்ம கொடுத்த ஆர்டர்ல இருந்து நம்மளே வந்துட்டு ஆர்டர் வேணான்னு சொல்லி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு எனக்கு ஆர்டர் காட்டக்கூடாது, ஸோ பேலன்ஸ் குவான்டிட்டி வந்து எனக்கு கம்மியாக காட்டணும் அப்படின்னா டேலியில் அதுக்காக ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு ப்ரீ க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்க இதில் ப்ரீ க்ளோஸ் ஆப்ஷன் வரல அப்படின்னா ஸோ F12 போயிட்டு நீங்க இதில் ஷோ ப்ரீ க்ளோஸ் ஆர்டர் டீடைல் அண்ட் தென் வந்துட்டு ஷோ ரீசன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஸ்க்ரீனும் உங்களுக்கு இதில் எடுத்துட்டு வரும். ஸோ ப்ரீ க்ளோஸ்டு குவான்டிட்டி 30 குவான்டிட்டி வந்து வேணுங்கிற மாதிரி ப்ரீ க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ரீசன்? ஸோ டியூ டு டிலே அந்த மாதிரி வந்துட்டு ரீசனும் உங்களுக்கு இதுல எடுத்துட்டு வந்திருக்கும். சப்போஸ் ஓகே, ஸோ இந்த ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகே. நம்ம கம்பெனில எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வித்தவுட் பில்லில் உள்ள இருக்கு, விச் மீன்ஸ் டிசியில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது எது. ஏன்னா ஒரு ஆர்டர் அப்படிங்கும் போது நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதே 2-3 ஆர்டர்ஸ் இருக்கு, இல்லை ஒரு நியர்லி ஒரு 10-15 ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பில் இல்லாம டிசியில் நம்ம கம்பெனில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கீழேயே பர்ச்சேஸ் பில் பெண்டிங், சேம் இதே ரிப்போர்ட் தான் உங்களுக்கு சேல் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் சேல்ஸ் பில் பெண்டிங்லையும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பர்ச்சேஸ் பில் பெண்டிங் ரிப்போர்ட் போறேன். இதுல போயிட்டா உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்துட்டு பில் இல்லாம டிசில ரிசீவ் ஆயிருக்கு, ஸோ மேலேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு கூட்ஸ் ரிசீவ்டு பட் பில் நாட் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ சப்போஸ் எனி பில்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு, அந்த பில்ஸ் எல்லாம் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி. ஸோ F12 கொடுக்குறீங்க, ஷோ கிளியர்டு பர்ச்சேஸ் பில்ஸ். இந்த ரிப்போர்ட் எடுக்கும்போது எது எது எல்லாமே வந்து டிசியில் உள்ள வந்தது அதெல்லாம் கிளியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டேலியில் எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிள் என்ட்ரிஸில் உங்கள் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். அண்ட் ரீஆர்டர் லெவலில் எனக்கு டேலியில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுவும் ஈஸியஸ்ட் வேல மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பற்றின அடிஷனல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைண்ட்லி காண்டாக்ட் AXN team. Details are in description. Hope everyone liked the video. Don't forget to like and subscribe the channel. Thank you so much.